ஹாய் மக்களே, இன்னைக்கு கங்குவா படத்தோடைய மூவி ரிவ்யூவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வால்யூம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்ககிட்ட ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டே படத்தை நான் பார்க்கல, அதுக்கான சூழல் அமையல. சரி ரிவ்யூஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது படத்தை ரொம்பவே நெகட்டிவான ரிவ்யூஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப மோசமான ரிவ்யூஸாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து படத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்போயே எனக்கு வந்து இந்த படத்தோடைய ஒரு கனெக்ட் ஏற்பட்டுருச்சு. அதனால் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு இருந்துச்சு. அதே மாதிரி படத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. பார்த்துட்டு வந்த பின்னாடி, அதாவது பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்த பின்னாடி அப்படின்ற என்னுடைய மனநிலையை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மாற்ற கருத்தாக இருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா யாருமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியான ரிவ்யூஸவே கொடுக்கவே கிடையாது. ஏன்னா ஒரு ஆள் வந்துட்டு படத்தில் வந்து கதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராப்புல, இன்னொரு ஆள் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே இல்லைன்னு சொல்லிட்டு வராப்புல, ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறாப்புல, இன்னொரு ஆள் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு, மண்டவலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னொருத்தர் வந்து எமோஷனே படத்தில் இல்லை அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, அழுக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இன்னொருத்தரே லேக் இருக்குது அப்படின்றாங்க. இப்படி மக்கள்கிட்ட ரிவ்யூவில் வந்து ரொம்ப மாற்றங்கள் இருந்துச்சு. அதாவது ஒன்று கூட ஒரு கான்ஸ்டண்ட்டாக எதுவுமே இல்லை, டிஃப்ரெண்ட்டான ரிவ்யூஸாக இருந்துச்சு. படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும், இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு, இன்னொரு ஆள் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு. என்னடா இவங்க எல்லாரும் ஒரு வேற மாதிரியான ஒரு ரிவ்யூஸை கொடுக்குறாங்களே, எதுவுமே ஒற்றுமையா இல்லையே அப்படின்ட்டு நான் நினச்சேன். அதே மாதிரி படத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு என்னுடைய கண்ணோட்டம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரிவ்யூஸ் கொடுத்த ஆளு ஃபுல்லாக ஒரு என்ன நோக்கத்தில் அதை செஞ்சாங்கன்னு தெரியல, எது காசு கொடுத்து எது சிலைய வச்சாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா இது புரிதல் இல்லாத ஆளுகள்லாம் எங்கே இருக்காங்கன்னா இந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்த ஆளுக்கு தான் நீங்கள் வந்து அடையாளம் கண்டுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் கொடுத்த ரிவ்யூ தான் அது. என்ன அப்படின்னா படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கான மோசமான ஒரு படமோ ஒரு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப தமிழ் சினிமாவில் கொடுத்த ரொம்ப பெரிய ஒரு படம் அது கங்குவா. நான் பார்த்ததில் 3Dயில் பார்த்ததில் ரொம்ப அழகாக ப்ரெசண்டபுளாக நீட்டாக, ரொம்ப கசமுசுன்னு சொல்லாமல் நீட்டாக அழகாக ரசிக்கும்படியான வகையில் இந்த 3D வந்து அமைஞ்சிருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு படம். இந்த படத்தை வந்து ஒரு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய் கூசணும். எதுக்கு இப்படி செஞ்சாங்க அப்படின்னு தெரியலை. ஆனால் இந்த படம் வந்து அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்துச்சு. ரைட், ரிவ்யூக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்குது. ஆரம்பித்தோடனே ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 20 நிமிஷம் வந்து கதையானது உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ தடுமாறுது. எதுக்கு இது நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கும். அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கும் போதே ஒரு ட்விஸ்ட்டு டப்புன்னு கதை வந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். அது வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. படத்தை ஃபஸ்ட்டு காமிச்ச உடனே நம்ம வந்து கங்குவா படத்துக்குள்ளே தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா ஜுராசிக் பார்க்கில் வந்து அந்த சயின்டிஃபிக்கான ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் காமிக்கக்கூடிய அந்த விஎக்ஸ்எஸ்லாம் தான் நான் வந்து கங்குவா படத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கதையில் அந்த ஒரு சில சீன்ஸில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் சின்னதாக அப்படின்னு நம்ம பொறுமையாக உட்கார வைக்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதை வந்து ட்விஸ்ட்டில் நம்ம கங்குவாவுடைய ப்ரீவியஸ் டைமுக்குள்ளே போகுது. அந்த ப்ரீவியஸ் டைமுக்குள்ளே போகும்போது நிச்சயமாக ஒரு கொஞ்ச நேரம் எல்லாருக்குமே ஒரு பொறுமை வேணும். அந்த பொறுமையில் நீங்கள் யாரும் கண்ணை அசந்துடக்கூடாது. ஏன்னா 20 நிமிஷத்துக்கு சூர்யாவே இருக்க மாட்டார் அந்த படத்தில். அந்த 20 நிமிஷம் சூர்யா இல்லாத அந்த காட்சிகள் வந்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற ஒரு அமைதியை கொடுத்துரும். தேட்டரே ஃபுல்லாக அமைதியை கொடுத்துரும், எந்த ஒரு நிகழ்வும் இருக்காது. இந்த ரிவ்யூ கொடுத்தலாம் புரிதல் இல்லாதவங்க நான் சொன்னேன் இல்லையா, எதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னா இந்த சைலன்ஸ் வந்து நிச்சயமாக எல்லாத்துக்கும் தூக்கத்தை கொடுத்துரும். ஏன்னா அது கவனிக்கிற திறன் வந்து அங்கே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படத்தை பார்க்க முடியும். கவனிக்க முடியாமல் இல்லை பொறுமை இல்லாமல் அப்படி இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுவீங்க. ஆனால் அந்த சீனை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர ஸ்க்ரீன் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொடுத்தவங்களாம் இந்த 20 நிமிஷம் இந்த கால் நேரம் அந்த சீனை வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு அவங்களுடைய கண்ணோட்டம் மாறி இருக்கும், இல்லை பக்கத்தில் யாரு கூடயோ கூட்டுட்டு போய்விட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அதனால் அந்த கொஞ்சம் சூர்யா வர்றதுக்கு முறைக்கும் ஒரு நிகழ்வு நடக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி சைலண்ட்டாக பார்க்கணும், என்னடா அப்படின்ற மாதிரி. நான் கூட அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு கொஞ்சம் நம்ப போயிட்டேன்.
போகணும் செகண்டில் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாரு சிவா. உண்மையிலேயே சிவா மேலே இருக்கிற வஞ்சகமாக கூட எனக்கு தெரியலை. சிவா அவர்கள் வந்து ஒரு தரமான படத்தை தான் ஒரு வாழ்க்கையில் கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு எமோஷனோடைய ஒரு பாண்டு இருக்கக்கூடிய ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்டோரியை இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு பாண்டை கிரியேட் பண்ணணுன்ற விதத்தில் ஒரு பல அல்டிமேட்டான டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணி நம்ம உலகத்தரம் வாய்ந்த சினிமாவாக நம்ம தமிழ் சினிமாவை நுப்பாட்டணும் அப்படின்ற ஒரு உழைப்போட ஒரு வீரம் கொண்டு களம் இறங்கியிருக்காரு சிவா. அப்படிப்பட்ட ஒரு சிவாவுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிக்கலாட்டியும் வருத்தத்தை ஏற்படும் விதமாக நீங்கள் செஞ்சுருக்க கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம். உண்மையிலே ஒரு மனுஷன் எமோஷன் அந்த பாண்டுக்காக உழைக்கிற ஒரு ஆளை நம்ம தாழ்த்துவதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். எனக்கு இந்த சிவா படம் எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஏன்னா அண்ணாத்தே சீரியல்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப வீட்டில் கூட்டு போய் ஃபேமிலியோட கொண்டாடின ஃபிலிம்னா அது அண்ணாத்தை. ஒரு டைலாக்கு பின்னாடி அர்த்தங்கள் இருக்கும். அதாவது ஒரு வார்த்தைக்கு வேற ஒரு மீனிங்காக இருக்கும், ஆனால் பின்னாடி வேற ஒரு அர்த்தத்தை இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைலாக் ரைட்டிங்கை வச்சு அந்த படமானது சென்டிமெண்டலாக போயிருக்கும். இந்த படத்தை எப்படி செஞ்சுருக்காரு அப்படின்னா ரொம்ப அதே சென்டிமெண்ட்ஸ் சீன்ஸோட ஒரு படி மேலே போயிட்டு செம்மையாக செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். ரைட்டு. அப்படி ஒரு ட்விஸ்ட்டு ஆரம்பிக்குது அந்த சூர்யா என்ட்ரி கொடுக்கும்போது. அந்த ட்விஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பூஸ்ட் பம்ப்ஸு எல்லாத்துக்கும் பரபரப்பு உண்டாக்கும். வேறு லெவலில் இருக்கும். ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் கனிவான ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு சாமியார் வர அளவுக்கு கூட ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்தும் அந்த சீனு. அந்த அளவுக்கான ஒரு மாஸ் சீனாக அந்த இடத்துல இருந்துச்சு. அப்புறம் படம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர என்ன ஆகிட்டே இருக்குன்னா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் இந்த படத்தில் நீங்கள் சந்திக்கலாம். நான் கங்குவா படம் பார்க்குறதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் 2 பார்த்துருக்கேன், RRR பார்த்துருக்கேன். ரெண்டுமே தேட்டரில் போய் பார்த்த படங்க. இவங்க மக்கள் சொன்ன இந்த ரிவ்யூஸ் எனக்கு RRRல தூக்கம் வந்துச்சு, கேஜிஎஃப்லேயும் தூக்கம் வந்துச்சு. கேஜிஎஃப்ஸில் தூக்கம் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் டப்பன்னு அடித்து அப்போ தூக்கத்தை கலைச்சி விட்டு அப்படியே இப்படின்னு உட்காரும்போது அப்போ அங்கே ஏதோ ஒரு சீனை வச்சு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே தூங்க விடாமல் கொண்டு போனாங்க. அப்புறம் கேஜிஎஃப் 2ல் எனக்கு ட்விஸ்ட்டே எதுவுமே தெரியலை. ஏன்னா அடுத்து வர சீன்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இதுதான் வரப்போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொன்னேன் இது என்னடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அந்த படத்தோடைய ட்விஸ்டெல்லாம் அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் கங்குவா படத்தில் அந்த மாதிரி நான் அடுத்து இந்த சீன் வரப்போகுது அப்படின்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருந்தாரு. இன்னும் சொல்ல போனால் சிவா இந்த மாதிரி வேலையை பார்ப்பாரா அப்படின்றது யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப பரபரப்பு. அது ஒரு உலகத்துக்கு அதை கூட்டு போவாப்புல சூர்யா அப்படி ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு படத்தை இவங்க எப்படி நாக்கு கூசாமல் எப்படி இப்படி சொன்னாங்க அப்படின்றத தெரியல. அதுக்கப்புறம் சவுண்டு ஓவராக இருக்குன்னு சொல்லி ரிவ்யூஸ் அவங்க சவுண்டை குறைச்சிருக்காங்க. நான் பார்க்கும்போது சவுண்ட்ஸு எதுவுமே அப்படி எஃபெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ரொம்ப சூப்பராக நைஸாக இருந்துச்சு. டிஎஸ்பியோட உண்மையிலே மேஜிக் தான் அது. நல்லா இருந்துச்சு மியூசிக்லாம். எமோஷன் சீன்ஸு கனெக்ட் ஆகலன்னு சொல்லி அந்த ரிவ்யூஸில் இருந்துச்சு. சத்தியமாக அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன் அந்த தேட்டரில் அப்படின்னே தெரியல. ஒவ்வொரு சீனுக்கும் கண் கலங்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரியான சீனாக இருந்துச்சு. அப்படி ஒரு சீன்ஸு கடைசி எண்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு கண் கலங்குற ஒரு விஷயமாக தான் நடந்துட்டு இருந்துச்சே தவிர எப்படி எமோஷனே கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்கன்னு வெளியே தெரியல. அதுக்கப்புறம் 3D உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு 3D படம் பார்க்குறது ராவன் பார்த்தேன். ராவனில் 3Dயில் அந்த கார் பறக்கிற சீன்ஸு நல்லா இருந்துச்சு. ராவனில் பறக்க விடுவாப்புல. அதுக்கப்புறம் அது அவ்வளோ சின்ன போர்ஷன் தான் அந்த ராவனில் நடந்துருக்கும். ஆனால் இங்கே படம் ஃபுல்லாக அழகாக பியூட்டிஃபுல்லாக எப்படிலாம் கையாள முடியுமோ அப்படி 3Dயை கையாண்டுருக்காங்க. நீங்கள் நான் அந்த 3D எஃபெக்டோட என்னோடைய எஃபெக்டை சொல்கிறேன். ஒரு 10 தடவையாச்சும் கண்ணை இப்படி செஞ்சுருப்பேன். இப்படி ஒலிக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதோட எஃபெக்ட் நேராக நம்மக்கிட்ட வருது. புல்லட் சீனாக இருக்கட்டும், இல்லை ஃபயர் பால் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நெருப்பு வர்றது, அந்த மலை தூவுறது, இதெல்லாம் ரியலாக நேச்சுரலாக அப்படியே இருந்துச்சு. ஒரு படத்தில் ஒரு சீன் இருக்கும். ஏன்னா அப்படின்னா மரத்துக்கு தாவர சீனு. அந்த சீனில் நம்ம நடுவில்
அந்த மரத்துக்கு நடுவில் நம்ம நின்று மேலே பார்த்தா எந்த ஒரு எஃபெக்ட் எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் ரியலாக அப்படியே இருந்துச்சு. உண்மையிலே நீங்களா மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த ஃபீலிங்கை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். நான் இவ்வளோ ரசித்து எந்த படத்தையும் நான் சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒண்டர்ஃபுல்லாக வார்ம்ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. அப்புறம் பாட்டு வந்து சொல்லி ஆகணும், ஃபயர் சாங்கு. அந்த ஃபயர் சாங்கை வந்து ஃபஸ்ட்டு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் நினைக்கிறேன். அந்த 2 நிமிஷத்தில் எனக்கு என்னடா கொரியோகிராஃபி என்னடா பண்ணி வச்சுருக்காங்க, இது நம்மளே கொரியோகிராஃப் பண்ணலாம் போலையே அப்படின்ட்டு தோணுச்சு. ஏன்னா நல்லா இல்லை. அதே சாங்கில் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட கட்டம் தாண்ட உடனே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே கன்ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. நிப்பாட்டினாங்க வந்து பரவாயில்ல, டவுன் ஆகிற நேரத்தில் ஒரு தூக்கி நிப்பாட்டிட்டாங்கடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி மூமெண்ட்ஸு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. இதில் மக்கள் வந்து சொல்ல மறந்த ட்விஸ்ட்டு வந்து நிறையா இருக்குது. கார்த்தி படத்தில் வராருன்னு சொல்லியிருந்தாங்க. அது ட்விஸ்ட்டே கிடையாது. ஆனால் சொல்லாத ட்விஸ்ட்டுகள் நிறையா இருக்குது. அப்புறம் முக்கியமாக ஒரு ஆளை பற்றி பேசி ஆகணும். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன். எனக்கு சத்தியமாக அந்த பையன் நான் தேட்டரில் இருக்கும்போது பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபேஸ் கட்டி எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. சூர்யாவை பாராட்டுற அளவுக்கு இந்த கேரக்டரையும் பாராட்டி ஆகணும். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு இல்லை பையன். நான் ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் அரை படம் போகிற வரைக்கும் அந்த பையனை வந்து நான் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களே சொன்னாங்க அதை பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்திலே சொல்லும் போது தான் தெரிஞ்சிச்சு அது பையன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையனோட ஆக்டிங் வந்து உண்மையிலேயே பாராட்ட கொடுக்கணும். அந்த சின்ன பையன் வந்து அந்த சின்ன வயசில் இவ்வளவு மெச்சூர்டாக நடிச்சிருக்கான். ரொம்ப பாராட்டத்துக்க விஷயம். படம் ஃபுல்லாக கேரி ஆன் பண்ணிட்டு ஒரு தன்னந்தனி ஒரு ஆளாக தூக்கிட்டு போயிருக்காரு சூர்யா. மற்ற ஆக்டர்ஸ்லாம் கேட்டீங்க அப்படின்னா அவங்க தேவையில்லை, அவங்க ஹீரோ இல்லையா, அவங்களுக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஹீரோ சூர்யா இல்லாமல் இந்த கதையே இல்லைன்ற மாதிரி தன்னந்தனியாலாம் அந்த கதையவே தூக்கி நகர்ந்துருக்காரு. ரொம்ப பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும் சூர்யாவுக்கு. ரைட்டு. அப்புறம் சிவானனுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸு என்ன அப்படின்னா, கடத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறையா பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கடவுள் வழிபாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு காமிச்சிருக்கலாம். இன்னொன்று அவங்களுடைய ஃபேமிலி, அதாவது அவங்களுடைய குடும்ப இல்லற வாழ்வு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் சேர்த்துருக்கலாம். அவருக்கு பேர் இல்லாமல் அந்த சூர்யாவுக்கு பேர் இல்லாமல் பண்ணிட்டீங்க. மேபி செகண்ட் பார்ட்ஸில் இது நடக்கலாம். நடந்தால் சந்தோஷம். அப்புறம் ஒரு அவேர்னஸ் என்ன அப்படின்னா, கார்த்தியோடைய கேரக்டரை வந்து ஒரு அடிமை மகனாகவும், அந்த அடிமை மகனுக்கு அறம் கிடையாது, அப்புறம் அவன் வந்து ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்தியாவில் இருக்கான்னு தெரியல. சப்போஸ் தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சமூகம் வந்து உங்களுக்கு போர்க்குடி தூக்குறதுக்கான முழு ஒரு 100% ஒரு இது இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. அப்படின்னா அப்படி அது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சொல்லி அவனுக்கு அறமே கிடையாது, அவன் வந்து ஈவிரக்கம் இல்லாதவன்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்திருக்கீங்க. உண்மையிலே இது வரலாற்று ஸ்டோரியாக இருந்தால் ஏற்றுக்கலாம். நீங்கள் உங்கள் கற்பனையாக இருந்தால் சத்தியமாக அப்படி ஒரு கூட்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்குலாம் படத்தில் கள்ளக்கொட்டி எரிஞ்சிருவாங்க. அந்த செகண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடுங்க. இது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, படத்துக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நாலேஜ் வேணும், படத்தை பார்க்குறதுக்கான நாலேஜ் வேணும். ஏன்னா 2 காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஸ்டோரி, 2யும் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டோரியானது நகர்த்தப்பட்டிருக்கு. 2யும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிற அளவுக்கான நம்ம மனப்பக்குவம் இருக்கான்னு தெரியணும். 2யும் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் அவ்வளவு ஒர்த்தான ஆளாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த படம் வந்து ஒண்டர்ஃபுல்லான படம், அதுதான் நான் சொல்ல முடியும். சின்ன விஷயங்கள் வந்து மைனஸ் இருக்குது, அதாவது மைனஸ் இருக்கலாம், ஆனால் ஓவராலாக அப்படிலாம் கிடையாது. செட்டிங்ஸு எது விஎஃப்எஸ்ன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக இந்த படத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குலாம் பெரிய லாஸு. அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக ஒரு 3D மூவி வந்து கிடைக்கிது அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு பெருமையாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயம் இந்த படம் ஒர்த்து. சொல்ல கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணாமல் விட்டுறாதீங்க. குழந்தைகளை அதிகமாக கூட்டிகிட்டு போங்க, ஃபேமிலியாக போங்க. படம் ரொம்ப எமோஷனாக சூப்பராக இருக்குது. என்னுடைய ஓன் ரிவ்யூ ஃபார் யூ. என் ரத்தமும் வெவ்வேறு அறுபத்தி என் சிரம் மண்ணு உருளும், உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்ணீரா.